எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆஸ் யூஷுவல். அண்ட் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லாருக்குமே வந்து ஒரு வணக்கம். படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது எஸ், அது வந்து ஒரு த்ரில்லர் ஜானர், ஒரு மர்டர் கதை அப்படிங்கிறது வந்து தெரியுது. எனக்கு முன்னாடி நிறைய பேர் பேசிட்டாங்க. ரொம்ப அழகாக பேசினாரு ராஜன் சார், உதயகுமார் சார், பேரரசு சார். ஸோ அதே விஷயத்தை தான் நான் திரும்பி சொல்லியிருப்பேன். ஸோ நான் அதிகமாக டைம் எடுத்துக்க விரும்பல, பிகாஸ் அவங்க எல்லாமே பேசிட்டாங்க. அண்ட் உண்மையாக ரொம்ப ஹாப்பியான ஒரு ப்ளெசண்ட்டான ஈவினிங்காக இருந்தது. எல்லாருமே ஆத்மார்த்தமாக அவங்க கண்டென்ட்டை பற்றி பேசினதும், டேலண்ட்ஸை பற்றி பேசினதும். இங்க இந்த படத்துல வந்து ஹீரோ, ஹீரோயின் அண்ட் வில்லன், at the end of the day we are all actors. Roles are just one film you're a hero, one film you're a villain. And நீங்க சொன்னது எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அந்த முத்திரைங்கிறது வந்து என்னை வந்து ஹீரோ ஆக்காதீங்க, நான் இது பண்ணிட்டு இருக்கேன், ஒரு விஷயத்த நோக்கி போயிட்டு இருக்கேன்னு. பட் எல்லாமே நடிகர்கள் தான், இட்ஸ் ஜஸ்ட் அ ரோல், ஒரு கதாபாத்திரம் தான். ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் எவ்ரிபடி ஹேஸ் ரொம்ப ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க அவங்கவுங்க கதாபாத்திரத்துக்குன்றது வந்து கண்டிப்பாக தெரியுது. ஒரு குவாலிட்டி இருக்குது, படத்தோட மேக்கிங்கில் இருக்குது, சினிமாட்டோகிராஃபியில் கண்டிப்பாக இருக்குது. த கேமரா ரியலி ஸ்பீக்ஸ் வால்யூம்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப ப்ளெசண்ட்டாக. அதாவது ஒரு கிரைம், த்ரில்லர், மர்டர் வந்து யூஸ்வலாக ஒரு கோர் இருக்கும். ஒரு சில படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோடி கோடி கோடி, அதாவது எத்தனை சைபர்னே தெரியாது, அந்த அளவுக்கு வந்து செலவு பண்ணி எடுக்கிறாங்க. நடிகர்களுக்கும் அந்த சம்பளம் கொடுக்குறாங்க. பட் சம்டைம்ஸ் யூ கான்ட் சீ இட் ஆன் ஸ்கிரீன். பாடல் காட்சிகளும் அப்படி இப்பெல்லாம் வர வர உதயகுமார் சார் பத்தி பேசும்போது அவரோட அந்த பாடல் காட்சிகள், கதை அமைப்பு, திரைக்கதை, அந்த த மேக்கிங் எல்லாமே அவ்வளோ அழகா இருக்கும். அந்த மாதிரி டைரக்டர்ஸ் அந்த 80s 90s அண்ட் ஏர்லி 2000s வரைக்குமே. பட் இப்போ பார்த்தீங்கன்னா 2024 எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில பிக் ஃபிலிம்ஸ், வெரி பிக் ஹீரோ ஃபிலிம்ஸ், அந்த பாடல்கள் எல்லாம் பார்க்குற மாதிரியே இல்லை, வெரி பேட். அதெல்லாம் டான்ஸிங்கா, அதெல்லாம் ஸ்டெப்ஸானே தெரியல, அது ஸ்டெப்னு சொல்லவே முடியாது, வெரி வல்கர், தேவையில்லை. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா there is a lot of sensuality, but it was not looking, அதாவது அது வந்து ஆபாசமா தெரியல, கண்டிப்பா தெரியல. அதுக்கு வந்து ஐ திங்க் ஐ ஹாவ் டு கங்க்ராச்சுலேட் த கோரியோகிராஃபர் as well. டைரக்டரோட பங்கு கண்டிப்பா அதுல இருந்திருக்கும். பட் the way that visual choreography was done, எங்கேயுமே அந்த சலிப்புத்தன்மை இல்லை. உதயகுமார் சார் அது ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த விதத்துல வந்து சும்மா டான்ஸ் வைக்கணும், சும்மா பாட்டு வைக்கணும், ஒரு கமர்ஷியல் ஹிட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக திணிக்காம அந்த சிச்சுவேஷனுக்கு, அந்த கேரக்டரைசேஷனுக்கு என்ன தேவை அப்படின்றத மட்டுமே மனசுல வச்சு இந்த 2 சாங்ஸ் எடுத்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. லொகேஷன்ஸ், மியூசிக் அகேன் வெரி வெரி பியூட்டிஃபுல், வெரி பிளசன்ட். கண்டிப்பா வந்து நீங்க இதுக்கு முன்னாடி படங்கள் பண்ணிருக்கீங்க, பட் இந்த படத்துல வந்து கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ரீச் இருக்கும்னு நம்புறேன். பிகாஸ் வெரி டேலண்டட் த ஹோல் டீம். தேர் இஸ் அ பாண்டிங் விச் ஐ கேன் சி. அவங்க பேசும்போதே ஒரு எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒரு பாண்டிங் இருக்கு, ஒரு டீம் அப்படிங்கிறது இருக்கு. அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் ஹவ் பின் தேர் வெரி சப்போர்ட்டிவ். அண்ட் ரிலீஸ்க்கு வந்திருக்கிறவங்க ஆல்சோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஐ திங்க் யூ ஹாவ் அ குட் ஃபிலிம். கதை இருக்கு, திரைக்கதை கண்டிப்பா இருக்கணும். இவர் வேற எங்க படத்துல என் மானத்தை வாங்கிட மாட்டிய, என் படத்துல எனக்கே தெரியாம என்ன ஃபாலோ பண்ணி பண்ணேன்னு சொல்லு. பட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். கண்டிப்பா வந்து அது ஸ்கிரீன்ல வந்து ரொம்ப அழகா இருக்கு. ஐ எம் வெயிட்டிங் டு see the film. ஸோ கண்டிப்பா வந்து இதுக்கு முன்னாடி பேசினவங்க சொன்னதுதான், சின்ன படம் பெரிய படம்ன்றது எனக்கு தெரியல, படம் அவ்வளவுதான், சினிமா. ஸோ அந்த சினிமாவை வாழ வைக்கிறது வந்து கடைசியில எண்ட் யூசர்ஸ் பாக்குறவங்க மக்கள். அத மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது வந்து மீடியா, பிரஸ், நியூஸ். ஸோ என்னைக்குமே நீங்க வந்து ஒரு நல்ல படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்க எல்லாருக்குமே இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து உங்களோட விமர்சனங்களை வைங்க, அதே சமயத்துல ப்ரொடியூசர்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இதை நான் திரும்பியும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ராஜன் சார் வந்து ரொம்ப அழகா ஒரு விஷயத்த பட்டும் படாம தான் பேசினார் இன்னைக்கு. ரொம்ப கான்ட்ரவர்சியா அதை பாயிண்டா எடுக்கல, பட்
லாங்குவேஜ் வந்து சினிமால இருக்கக்கூடாது. ஏன்னா பேசாத படங்களும் ஊமை பாஷையில இருக்கக்கூடிய படங்களும் பெரிய ஹிட்ஸ் கொடுத்துருக்கு. சார்லி சாப்லன்லாம் வந்து தெர் இஸ் நோ டயலாக்ஸ். ஸோ சினிமாவில் வந்து மொழி கிடையாது. பட் அதே சமயத்தில் வந்து சினிமாவை நம்பி இருக்கும் தமிழர்கள் நிறைய பேர் இதே தமிழ்நாட்டில் வாழ்கிறோம். ஸோ அந்த விதத்தில் வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டெக்னீஷியன்ஸ்க்கும் சரி, ஆர்டிஸ்ட்க்கும் சரி, நடிகர்கள் எல்லாருக்குமே வந்து தமிழ்நாடை நம்பி இருக்கக்கூடியவங்க. அவங்க தமிழ் பேசுறாங்களான்றது முக்கியம் இல்லை, நம்ம தமிழ்நாடோட சொத்து அவங்கெல்லாம். ஸோ அவங்களும் வாழணும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜிலையும் கொஞ்சம் படம் எடுங்க. பேன் இண்டியான்றனால வந்து தமிழ்நாட்டில் ஹீரோ மட்டும்தான் இருக்காரு, மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாமே அதர் லாங்குவேஜ் ஆர்டிஸ்ட் தான், ஹீரோயின்ஸ் எஸ்பெஷலி. தமிழ் பெண்களும் ரொம்ப அழகான திறமையான பெண்கள் இருக்காங்க. அந்த வாய்ப்பை வந்து தொடர்ந்து கொடுங்க சினிமால. அதுக்கு மீடியா நீங்க கொஞ்சம் அது வந்து இதை நான் சொன்னதை கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி தமிழ் நடிகர்கள் மட்டுமே வைத்து படம் எடுங்கள் அப்படி ஏதாவது ஒன்று போடுங்க, ரீச் ஆகட்டும். எல்லாருக்கும் நன்றி. அனைத்து பத்திரிகை ஊடக அண்ணன்மார்களுக்கு எல்லாருக்குமே வணக்கம். காலையிலையும் பார்த்துருப்பீங்க, காலையிலேருந்து அப்படியே 2-3 ஃபங்க்ஷன் ஓடிக்கிட்டே தான் இருக்கேன். திரும்ப இதை முடிச்சுட்டு இன்னொரு 2 ஃபங்க்ஷன் இருக்குது, அதனால் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன், மன்னிச்சுக்கிங்க. முதல்ல ஃபஸ்ட்டு படத்தினுடைய டைட்டிலை பற்றி நான் சொல்லிடுறேன். டெஸ்டர் அப்படின்னா வந்து நம்ம வீட்டில் வந்து கரண்ட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே வந்து அந்த யாரோ சம்மந்தப்பட்ட ஆளை கூப்பிட்டா ஃபஸ்ட்டு டெஸ்டர்ஸ் தான் செக் பண்ணுவாங்க. அதில் லைட்டு எரியுதா எரியலையா, லைட் எரிஞ்சா ஓகே ஒன்றும் ஷாக் அடிக்காது அப்படின்னு. அந்த மாதிரி முத்தாய்ப்பாக இயக்குனர் வந்து ஒரு இந்த படத்தினுடைய மிகப்பெரிய டெஸ்டர். ஸோ அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு, ஓகே லைட் எரியுது, இது ஷாக் அடிக்காது அப்படின்னு. சூரியன் பிரதர் வந்து எப்படின்னா, நான் 2004 அந்த படம் சுட்டி பையனும் 4 திருடர்களும் 2004 நான் நடிக்கும்போது அதில் வந்து உதவி இயக்குனராக இருந்தார். அதுக்கப்புறம் இந்த மேடையில் அவரை வந்து ஒரு இயக்குனராக பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முதல்ல அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருவோம். அடுத்து இங்கே உட்காந்துருக்க எல்லாரையும் பார்க்கும்போது ஏதோ ஒரு வந்து ஹெச்ஆர், இந்த ஐடி கம்பெனியில் ஹெச்ஆர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்காங்க பார்க்கும்போது. பிரதரையும் சரி, இவரை பார்த்தாலும் சரி, அதே மாதிரி வில்லன் அவரை பார்த்தாலும் சரி, எல்லாம் ஒரு ஹெச்ஆர் மாதிரியே தான் இருக்காங்க. ஒரு ஐடி கம்பெனி மீட்டிங் மாதிரி தான் இருக்கு. கேமராமேன் வந்து உண்மையிலே உங்களுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சார். ஏன்னா வந்தவொடனே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் பேச மாட்டேன், என்னுடைய ஒளிப்பதிவை வந்து நீங்க பேசுங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசாம உட்காந்துட்டாரு. ஆனா அவர் நிற்கும் போது இவர் இத்தினூண்டு சைஸ்ல இருக்கும்போது இவர் இத்தினூண்டு சைஸு. நீங்க யோசிச்சு பாருங்களேன், அந்த படத்துல வந்து இப்போ போய் சீன் சொல்றாருன்னு வைங்க சார், காலையில நம்ம வந்து அப்படியே விரட்டி போறோம் சார். அவர் சொல்லுங்க, ఎందుకు టెల్మి ఇక్కడ చూసుకురండి, నేను விரட்டுக்குறண்டி இப்படி இப்படி பேசியிருப்பாரு. இதுக்கு நடுவில் அந்த மனுஷன் கேமரா வந்து கிரெயின்ல தூக்குறதுக்கு போல அவரையே கிரெயின்ல தூக்கி உட்கார சொல்லணும். இவருக்கு வந்து கிரெயின்லாம் வந்து அவர் மேலே வந்து இப்போ வந்து ஷாட் வந்து கிரெயின் ஷாட் இப்படிலாம் இறங்குது ஏறுதுன்னா அவர்கிட்டே கையில கொடுத்துடலாம் சார், நானே உட்காந்து நானே எந்திரிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான டீம், பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த டீம் வந்து மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ஆகணும் அப்படின்ற மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆர்வி உதயகுமார் சார் வந்து என்கிட்ட சொன்னாரு, படத்துல வந்து நம்மெல்லாம் வந்து மரத்தை சுத்தி டூயட் பாடுவோம், இவன் அந்த பிள்ளைய சுத்தியே டூயட் பாடியிருக்காண்டா, நீ பார்க்காம விட்டுட்டடா அப்படின்னாரு. அவர் வந்து ஒரு குழந்தை, அது அது அவ்வளவு என்ன ரசிச்சாலும் என்கிட்ட அவ்வளவு அழகா சொல்லுவாரு. அதே மாதிரி நான் பேரரசாரை பத்தி நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். உலகத்திலேயே 1000 திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய ஒரே தகுதி இயக்குனர் பேரரசாருக்கு மட்டும்தான் உண்டு, வேற எந்த இயக்குனருக்கும் கிடையாது. இதுக்கு நீங்க கை தட்டணும். ஏன்னா அவருடைய படத்துடைய டைட்டில்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பாச்சி, சிவகாசி, பழனி, அப்புறம் திருத்தணி, ஒட்டஞ்சத்திரம், தாராபுரம், ஜம்பட்டி, திண்டுக்கல், பழைய பஸ் ஸ்டாண்டு, அப்படி போய்கிட்டே இருக்கலாம். அது வந்து கணக்கே கிடையாது. அந்த வரிசையில் வந்து 1000 திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய ஒரே இயக்குனர் பேரரசர் தான். நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நிறைய சீஃப் கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி இந்த டீமுக்கு.
வெங்கடரனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து சூரியன் பிரதருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை தமிழ் சினிமா வந்து கண்டிப்பாக உங்கள் மேல் பதியப்படும் அப்படிங்கிறத இந்த மேடையில் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். எல்லாருக்கும் நமஸ்காரம் சார். நமஸ்காரம். சப்போர்ட் பண்ணதுக்கு, இங்க வர்றதுக்கு எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லாருக்கும் நன்றி. சாரி சார். டெக்ஸ்டர் இந்த மூவி ஃபர்ஸ்டா தேங்க்யூ சொல்ல வேண்டியது பிரகாஷ் சார், ப்ரொடியூசர். சர்வகா சார் ப்ரொடியூசர், பிரதர் பிரகாஷ் சார். அவர் தான் ஃபர்ஸ்டா என்ன கூப்பிட்டு. சூரியன்ஜி, ஆதி சார், ஸ்னேகா மேம், ஸ்ரீநாத் விஜய், மணிகண்டன், சங்கு அண்ட் கோட்வின். இப்போ ஒரு படத்துல நடிக்க போறேன், அவரை பாருங்க. கோட்வின் ஜஸ்ட் ஸ்டாண்ட் அப். இப்போ ஒரு படத்து கூட நடிக்க போறேன். ஆல் தி பெஸ்ட். இந்த படம் வந்து சார் ஒரு சார் சூரியன் சாருக்கு தெரியும், இது வந்து ஒரு த்ரில்லர். ஆனா இது ஸ்டோரி பண்ணது சிவம், ஸ்கிரீன் பிளே பண்ணது சூரியன் சார். அப்போ ஒரு த்ரில்லர் படத்துல வந்து கேட்டோம். தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஒய் என்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. எதுக்கு இந்த கேரக்டர் இது பண்றான்? எல்லா சீன்ல வந்து அது இருக்கும். ஆனா இது ஃபுல் ஸ்கிரீன் பிளே பண்ணி ஷூட் போயிட்டே இருக்கு. அப்ப கேரக்டர்ஸ் அந்த நான் அபிஷேக் எல்லாருமே கேட்கிறேன், சார் எதுக்கு இந்த கேரக்டர் அது பண்ணணும்? ஷூட் ஸ்டாப் ஆயிடும், ஒரு ½ ஷூட் ஸ்டாப் ஆயிடும். சூரியன் சார் அது நினைச்சிட்டே இருக்கும், எதுக்கு இந்த கேரக்டர் அது பண்ணும், அந்த சீனை கட்டு. அதுக்கு ஒரு ரீசன் கண்டுபிடிச்சதா அந்த சீன் நெக்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அந்த ஒரு அட்டென்ஷன் டு டீட்டெயில் இந்த படத்தில் போயிருக்கு. ஸோ நீங்கெல்லாம் வந்து பாருங்க. That's all I have to say. Thank you. Hi, Elrigu Namaskara. Vanakkam. I'm Yukta Pervi. So, to speak about Dexter, I don't know where do I start. One fine afternoon, I get a call from Shanku sir, the manager of Dexter, saying, we have so and so subject about it. Can you please come? Let's have a discussion over it. Obviously, things don't happen on phone call. There I was in the afternoon. The entire team was sitting there. Suryana, Sharvaka sir, everybody. I heard the story. I think within half an hour we finished the discussion and they left up to me whether you want to do it or no. Of course, it was a yes. And I think that yes made me meet such a beautiful team. Please applaud them. Because I think Dexter is not just a movie for me, it's an emotion. When love goes out of your way, and how, when a lover, he goes out of the way to give justice to certain things. He had his own childhood traumas. Second, I was his lover. Then it comes to Sitara. Sitara is not here right now, but I think everyone has done a fab job. And let's not forget everyone who is here. I think everyone did a fab job. It was amazing working with each and everyone. I am not able to take everybody's names. I won't be able to specify everyone, but I think everyone did a fab job. I am really blessed to meet such a beautiful team. I think first things I would like to congratulate all my co-stars from Rajiv to Abhishek to Sitara. And thank you so much, Suryana. I don't, normally tell him, like, I don't address him by saying director. I call him my Anna because thank you so much, Suryana, for giving me such a lovely opportunity. Things would have been, nothing without you. I think he's the one who picturizes and portrays what, has to go to the audience. And when the sketch is nice, I think when you feel colors, it automatically turns out beautiful. And that's all I can say. Thank you to the producers, to everyone who is here, all my lovely audience, everyone watching me. And I'm born and brought up in Mumbai. I'm a Maharashtrian. I have settled in Karnataka, Bangalore. It's been 4 years. I speak full-fledged Kannada. And I think next time, whenever I'm coming to Tamil Nadu, I am able to speak in Tamil as well. So I promise you all, I'll make it up to my lovely audience. Thank you for giving me this opportunity. Thank you for welcoming me with open arms. I will surely make it up to you all. Thank you. Nandri. அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பீப்புள் ஆன் த ஸ்டேஜ், நமஸ்காரம். அண்ட் ரொம்ப பெருமையாக இருக்குது சார். ரொம்ப சார், நான் வி ஒர்க் டுகெதர் ஆஸ் ஐம் சஃபரிங் ஃப்ரம் காதலில். அண்ட் நவ் இட்ஸ் சச் அ சர்ப்ரைஸ் நான் உங்களை இங்கே பார்க்குறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் சார்.
and thank you so much for everyone being part of this. And சூரியன் சார், எனக்கு சூரியன் சார், ஒன்று நிமிஷம் சார், நான் கொஞ்சம் கோவத்தில் இருக்கேன். ஏன்னா பிகாஸ் நீங்கள் படத்தில் கூப்பிடும்போது நீங்கள் சின்ன கேரக்டர் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணுறீங்க, அவ்வளோதான் சொன்னீங்க. இப்போ ஆடியோ லான்ச்க்கு வர சடன் நீங்கள் தான் ஹீரோ, நீங்களும் ராஜீவ் சாரும் ஹீரோ அப்படின்னு சொல்கிறீங்க. எப்படி சார், எப்படி ஏற்ற முடியும்? ஆமாம் சார். சார் இல்லை சார், நான் கரெக்டாக நானே ஒரு நீஷ் கிரியேட் பண்ணுறேன், ஒரு வில்லனாக கிரியேட் பண்ணுறேன். இப்போ திடீர்னு நீங்கள் ஹீரோ அப்படியெல்லாம் நான் போக தேவையில்லை சார். டெஃபினெட்லி ஐ திங்க் இட்ஸ் நோ ஆன் அ வெரி நைஸ் அண்ட் சீரியஸ் நோட். எனக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுக்குறது தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ திங்க் இட்ஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. அண்ட் எனக்கு இந்த ஃபிலிம் பேக்ரவுண்ட் இல்லை, நான் நார்மல் ஐடி. ஐ யூஸ் டு ஒர்க் இன் ஆட் ஏஜென்சி, அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் பண்ணேன், தியேட்டர் நிறைய ஒரு 10 வருஷம் தியேட்டர் பண்ணேன். அண்ட் மேடையில் வரும்போது எனக்கு கேரக்டராக வரும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் அபிஷேகா பேசும்போது அப்போ தான் எனக்கு கொஞ்சம் தயக்கம், எனக்கு என்ன பேசுறது, எப்படி பேசுறது, அதுதான் எனக்கு ப்ராப்ளம். பட் ஃபார் மீ ஐ ஆல்வேஸ் சே தட் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது அது தட்ஸ் பிகாஸ் ஆஃப் த 100 people or 200 people ஒர்க்கிங் பிஹைண்ட் த ஸ்க்ரீன். நாங்கள் ஒரு ஆக்டர்ஸாக நான் பேசுகிற டைலாக்ஸ், நான் அந்த ஸ்டண்ட்டோட சீக்வன்சஸ், நான் எப்படி இருக்கேன் ஸ்க்ரீனில், என்ன மாதிரி டைரக்ஷன், என்ன மாதிரி மியூசிக், அது எல்லாமே இன்னொருத்தர் பண்ணுறாரு. ஸோ அந்த கேரக்டர் நீங்கள் ரசிச்சிங்கன்னா அது நிறைய பேரோட உழைப்பு இருக்குது. லைக் ஷங்கு சார், ஐ வுட் லைக் டு கால் Godwin, I'd like to even thank I would like to thank Mani. They were all part of the team who actually helped me create. So yes, you can see all of us on screen. We are the ones who are doing it. But because of so many people working with us, I think that is the real success. You created a team, Suryan sir. நீங்க ஒரு டீமை கிரியேட் பண்ணீங்க, ஒரு பாண்ட் கிரியேட் பண்ணீங்க. அண்ட் சார்வகா ப்ரோ, ஐ லவ் யூ. You've been a strong support. You've held the team. ஒரு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு நமக்கு நம்ம ப்ரொடக்ஷன்ல அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிலீஸ் டேட். பட் தென் ஹரிசா, யூ கேம் ஆன் போர்ட். இன்க்ரெடிபிள். தட் இஸ் வென் நம்ம லைக் வி தாட் ஓகே, இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கும், இந்த சின்ன ஒரு படத்தையும் நம்ம வில் பி ஏபிள் டு ஷோகேஸ் டு த வேர்ல்ட், வில் பி ஏபிள் டு ஷோகேஸ் டு த பீப்புள். அண்ட் அதுதான் முக்கியம் சார். இப்போ அந்த இன்டென்ஷன், அந்த நோக்கம், அந்த பயணம், அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி இங்கே வந்திருக்கோம். அண்ட் ஐ ரியலி ஹோப் தட் எவ்ரி ஒன் கேன் சப்போர்ட் அண்ட் ஷுட் சப்போர்ட் அ ஃபில்ம் வித் பியூர் இன்டென்ட். தட்ஸ் ஆல். பிஃபோர் தட் கொஞ்சம் சாரி, கொஞ்சம் நர்வஸாக இருக்கேன், ஆனால் இது கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ராஜீவ் ப்ரோ, you are fabulous to work with. I am so sorry. இங்க ஸ்டண்ட், நீங்க அவங்க ஹைட் பாருங்க, அவங்க வெயிட் பாருங்க, அவங்க கலர் பாருங்க. இப்போ அவங்க கூட ஒரு ஸ்டண்ட் எல்லாம் பண்ணியிருக்கேன். இமேஜின் பண்ணுங்க, நான் அவங்க கூட ஸ்டண்ட் பண்ணும்போது அவங்க பார்த்து ஸ்டண்ட் பண்ணாங்க. ஐயோ, அவனுக்கு பட்டுனா அவங்க புட்டுன்னு போயிடும் அந்த மாதிரி. ஸோ பட் வெரி ஸ்வீட் ஆஃப் யூ சார். இட் வாஸ் ஹவு யூ ஹேண்டில்ட் மீ. ஐ வாஸ் ஆல்சோ நர்வஸ். ஃபர்ஸ்ட் டே நான் ஷூட்டுக்கு வரேன், எனக்கு என்ன சொல்லணும், எப்படி சொல்லலாம், அதெல்லாம் பார்த்துக்கலாம் ப்ரோ, நீங்கள் ஷூட் ஸ்பாட்டில் வந்தால் போதும். சூரியன் சார் வாஸ் லைக், ப்ரோ நீங்கள் கரெக்டாக ஒரு கேரக்டர் மாதிரியே இருக்கீங்க, அப்படியே வாங்க, ஒன்றுமே பேசாதீங்க, அப்படியே வருங்க, அப்படி டர்ன் பண்ணுங்க, அப்படி டர்ன், அவ்வளோதான். ஸோ தட் வாஸ் த இன்டென்ஷன். மணி ப்ரோ வுட் கம் அண்ட் சே, ப்ரோ நான் மணி கிட்ட பேசுவேன், மணி ப்ரோ டயலாக்ஸ் என்ன மாதிரி பேசணும், எப்படி பேசணும். மணி இஸ் லைக், இல்லை டென்ஷன் வேணாம், ஒரு ஷார்ட், ஒரு 20 minutes ஷார்ட் முன்னாடி he'll give me the entire setup, எப்படி பேசணும், என்ன மாதிரி பேசணும், ஃபுல். And அதுக்கு and then co-director Mani. So please Mani, so thank you so much for being such an integral part of Sadik. If not for you and if not for the entire team, Sadik would not have been created. And Godwin, அவர்தான் நான் பேசும்போது உங்களுக்கே தெரியும், ஓகே அவங்க ஸ்பஷ்டமாக பேசல, கொஞ்சம் இங்கெங்க அங்கங்கே போகுதுன்னு. டயலாக்ல எப்படி எடிட்டிங், எப்படி நம்ம டப்பிங் பண்ணும்போது எப்படி மேட்ச் பண்ணலாம், லைக் சார் விதவுட் யூ, அதான் சொல்கிறேன் சார், இதெல்லாம் ரொம்ப முக்கியம் சார். ஸ்க்ரீனில் ஒரு கேரக்டர் நீங்கள் பார்ப்பீங்க, ஆனால் அந்த கேரக்டருக்குள்ள அந்த கேரக்டருக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குது. அந்த ஆக்டர்ஸ் மட்டும் இல்லை, அந்த ஃப்ரம் த சவுண்ட் இன்ஜினியர், ஃப்ரம் த சவுண்ட், ஃப்ரம் த டப்பிங் ஆர்டிஸ்ட், எல்லாமே நிறைய ஒரு டீம் இருக்குது. ஸோ ஜஸ்ட் பை பிஃபோர் சேயிங் வெதர் த ஃபில்ம் இஸ் குட் ஆர் பேட், நீங்கள் அந்த படத்தை பாருங்கள். அந்த படத்துக்கு பார்த்ததுக்கு அப்புறம் give it a chance. And before I forget one more thing, Yukta Previ, you just light up the screen whenever you come on screen.
You have the grace, you have the charm, and you have something that is very innately pure. So thank you so much for being such a sport and such a great human being. So thank you so much. Namaste everyone. First of all, I would like to congratulate the whole team of the Dexter. So my journey for this movie is very short. Like I worked only for the 3 days for the song, but whatever journey I went with these guys, it's like awesome. So Rajiv sir, Yukta, like they have like they are like for me one take artists, like single take artists. So within a short period of time, we did a great song, I guess. So thanks a lot for this opportunity, sir, Surya sir, Charvaka sir. So thank you so much for giving me the great crew, great team, sir. And thank you, audience. I hope you all will like this movie and please support everyone here. Thank you so much. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு தமிழ் பேசுறதுக்கு அவ்வளோ அழகா தெரியாது, ஏதோ ட்ரை பண்ணிருக்கேன். டெக்ஸ்டர்ல எனக்கு இப்போ ஆக்ட் பண்ணிட்டா ராஜபிள்ளை சார், யுக்தா அண்ட் அபிஷேக் சார், சித்தாரா, ஹரிஷ் பெரடு சார் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கு முன்னாடி நம்மளோட டைரக்டர் சார் தேங்க்ஸ் சொல்லணும். நம்மளோட ஆதி சார், நீங்கள் தான் ஆக்சுவலி சூப்பராக பண்ணுறீங்களே, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிச்சு. எங்களுக்கு ஸ்ரீநாத் சார் சூப்பர், லவ் யூ. அண்ட் ஸ்னேகா மேடம் கோரியோகிராஃபி நல்லா பண்ணிட்டாரு. படம் பாருங்க, எல்லாரும் பிளஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை தந்த சூரியன் சாருக்கும் பிரகாஷ் சாருக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு அந்த மாதிரி ஒரு படத்தை பார்க்குறேன் நான். ஒரு மேக்கிங் ஸ்டைல் இருந்தது தம்பி. நீ மெம்பர், நம்ம இயக்குனர் சங்கத்துல மெம்பர் ஆகலைன்னாலும் பரவாயில்ல, ரொம்ப நாளா நீ மெம்பர் ஆகாமையே இங்க வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கிறேன்னு நீயே ஒத்துக்கிட்ட. இவ்வளவு திருட்டு வேலை பண்ணிக்கிற நீ. இவ்வளவு நாள் இயக்குனர் சங்கத்துல ஒரு அசிஸ்டண்டா கூட சேராமையே நீ எத்தனை பேர்த்த ஏமாத்தி வேலை செஞ்சிருக்கிற பாரு. அதனால கண்ணு பரவாயில்ல, உன்னுடைய ஆர்வத்துல அதெல்லாம் பண்ணியிருக்கிறேன். இனிமேலாவது நீ மெம்பர் ஆகும். அப்படியா? அப்புறம் நீ டைரக்டர்னு சொன்னியா, நீ மெம்பர் ஆயிட்டியா? பாத்தீங்களா, எல்லா திருட்டு பசங்களா ஆகுறாங்களே. அது இல்ல, அதாவது நான் எதுக்கு சொல்றேன்னா, நான் ஏதோ மெம்பர் ஆகுறதுனால இங்க ஏதோ 100 பேர் வாழ்றாங்கன்றதல்ல. நிறைய மெம்பர்களுக்கு வேலை இல்லை. நீங்க மெம்பர் ஆகுறதுனால சில பேர்த்துக்கு அவங்க நம்மளுக்கு உதவிகரமா இருக்கும். அந்த பணத்தை வச்சு மற்ற விஷயங்களுக்கு உதவி பண்ணுவோம். அதுக்காகத்தான் நான் ஒரு கௌரவமா சொல்றது. மற்ற விஷயங்கள்லாம் பேசல. நீயும் சீக்கிரம் மெம்பர் ஆயிடணும். நீ டைரக்டர், ப்ரொடியூசர் பணம் கொடுக்கலங்கிறதுக்காக நீ டைரக்டர் இல்லைன்ற ஆயிடுமா? அதானே. இது பெரிய இடியாப்ப சிக்கல்ல கொண்டு போய் விட்டுரும். அப்புறம் திருப்பி யூடியூப்ல என்ன பத்தி ஏதாச்சும் பேசிடும். கண்ணே, நீ மெம்பர் ஆனா ஆகலைன்னாலும் பரவாயில்ல. எங்க வீட்டு பிள்ளை அது. அந்த குடும்பமே எனக்கு இந்த கலை குடும்பம். அம்மா மஞ்சுளா அம்மாவில இருந்து விஜயகுமார் அண்ணன். இப்போ ஒரு படம் நடிச்சிருக்காங்க. அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகல. டைரக்டர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு, எனக்கு தெரிஞ்ச டைரக்டர். அந்த படம் ரிலீஸ் ஆகல. அந்த வந்ததுன்னா அவங்களுடைய பேர் எங்கேயோ இருக்கும். ஏன்னா அந்த இயக்குனர் ஃபுல் கதையை என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. வனிதா வச்சு பண்றேன்னா ரொம்ப டேர் டெவில் கேரக்டர், பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். அது ஏன் ரிலீஸ் பண்ணலன்னு தெரியல. ஆடம், ஸோ சங்கர் சாரோட அசிஸ்டண்ட்டோட படம் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அவங்க. அந்த மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கிறேன். அது இருக்கட்டும். தொடர்ந்து எல்லா ஃபங்க்ஷன்லையும் நம்ம கலந்துக்கிட்டு ஏதோ ஒரு கண்டென்ட்டை கொடுக்கணுன்றதுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். இனிய நண்பர்களே, இன்றைய கண்டென்ட்டு கர்நாடகாவில் இருந்து கேரளாவில் சுற்றிட்டு இருந்த ஒரு தமிழ் பையனை வச்சு, கரெக்டா? கேரளாவில் போய் எதுக்கு போனேன்? பரவாயில்ல, பார்த்தீங்களா, தமிழ் சினிமாவில் வேலை கிடைக்கலன்னு கேரளாவில் போய் ஒருத்தன் ஒர்க் பண்ணியிருக்கான்னா, கேரளாவில் அவ்வளோ சீக்கிரம் தமிழ் ஆளுகளுக்கு வேலை தர மாட்டாங்க. அங்கே போய் வேலை வாங்கி ஒர்க் பண்ணியிருக்கேன்னா உன்னை சரியான ஆளை தான் நீங்கள்
நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க. ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಬರ್ತಾ ಇದೆ. ನಿಮ್ಮ ಮನೋರ್ ಜೊತೆ ಹೇಳಿ, ಪಿಕ್ಚರ್ಗೆ ತುಂಬಾ ಒಳ್ಳೆ ಓಪನಿಂಗ್ ಇದೆ, ಎಲ್ಲರೂ ನೋಡಿದವರೆಲ್ಲ ವಿಶ್ ಮಾಡಿದ್ರು, ಚೆನ್ನಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು ಅಂತ. ఓకేవా? ఏమండి డాన్స్ మాస్టర్ గారు, మీరే తీసింది ఆ సాంగ్ అని? చాలా బ్యూటిఫుల్. எந்த இடத்தையும் விட்டு வைக்கலவன். சரிடா, அப்படி வர்றானே லிப்பு கிட்ட அப்படின்னா டப்புன்னு பின்னாடி திருப்பி வேற எங்கேயோ கழட்டுறான். కార్నరా మీకు చాలా చాలా బాగా நோ இட் வாஸ் இஸ்தட்டிக்கல். ரியலி அது வந்து ஒரு கவிதைத்தனமான இஸ் அப்படின்னே சொல்லலாம். அதாவது முத்தம் கொடுக்கறது அருவருப்பு இல்லாம இங்க கொடுத்தா வேண்டான்ட்டு வேற ஏதோ ஒரு இடத்த கண்டுபிடிச்சு விடுவான் பாத்தீங்களா? டேய் டைரக்டரே, பெரிய நீ இல்லையா? ஆளுக்கு ஆளு பாருங்க, முத்தம் கொடுக்கறது மட்டும் நான் பண்ணல, அவங்க பண்ணாங்க, அதுல அப்புறம் சேர்ந்து பண்ணது நேரம் அகல பண்றாங்க பாருங்க. ஆனா அந்த தம்பி சாங் மட்டும்தான் சார் உங்களுக்கு நல்லா தான் இருக்கிற, நல்லா இல்லைன்னு நான் சொன்னேன். அது இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் நிறைய இடங்களை விட்டுட்டாங்களேன்ற வருத்தத்துல பேசிட்டு இருக்கிறேன். நீ வேற இந்த ஹீரோ வந்து நான் அப்பவே சொன்னேன், இன்னும் 2-3 இடம் மிஸ் ஆகுதுன்னு, இவங்க செய்ய மாட்டேன்றாங்கன்ற ஃபீலிங்ல அந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்துருக்காரு. பட் அவரு உங்க ஹைட்டு, உங்க வெயிட்டு, உங்க எக்ஸ்பிரஷன், எவ்ரிதிங் இஸ் வெரி குட். ஐ விஷ் யூ பிகம் அ வெரி பிக் ஹீரோ. ஏன்னா அந்த அமைப்பு எல்லாமே இருக்கு. நீங்க நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணா ஒரு நல்ல ஹீரோவா ஒரு மேஜர் இடத்த உங்களுக்கு தர தமிழ்நாட்டு ஜனங்க காத்திருக்காங்க. ஏன்னா முதல் படத்திலேயே அத்தனை இடத்துலயே முடிச்சிட்டீங்க. மக்கள் மனதில் உங்களுக்கு ஒரு பெரிய இடத்த கொடுத்துருவாங்க. இல்ல நான் சொல்றேன், உண்மையா சொல்றேன். அதே மாதிரி இந்த பாப்பா மிரட்டிட்டாங்க, அவங்களும் விடாம அந்த இடம் இந்த இடம்னு காட்டிட்டு இருக்காங்க. கமான், நீயா நானா பாத்திரலான்ற லெவல்ல. ஆனா அவ்வளவு அழகான எக்ஸ்பிரஷன்ஸோட பியூட்டிஃபுல், இட் இஸ் பியூட்டிஃபுல். ஒரு காதல் கவிதையை அப்படி அது ஒரு வன்மம் இல்லாமல், ஒரு விரசம் இல்லாமல், அது ஒரு அழகு நயத்தோட அப்படி அந்த மாதிரி வரிகளை எழுதி கொடுத்துருக்கிற தம்பி. நல்ல வரிகள், அந்த இசை உண்மையிலுமே மிக நல்லா இருந்தது. கேட்கும்போது இந்த மாதிரி படத்துல அப்படி ஒரு பாட்டு, ஒரு சாஃப்டான ஒரு மெலடி, அப்புறம் இன்னொரு பாட்டு, ஒரு யகாந்தமா இருந்தது. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் மை டியர். பேரு ஸ்ரீநாத் விஜய். நிச்சயமா நீங்க ஒரு பெரிய ரவுண்ட் வரலாம். இயக்குனர் வனிதா மேடத்திற்கு வாழ்த்துக்கள். எங்க இயக்குனர் இனத்தோடு சேர்றீங்க. சினிமாவில் வந்து பெண்ணியக்கள் கம்மியா இருக்காங்க. நீங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுங்க. உங்கள் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் வெற்றியடைய வாழ்த்துக்கள். தலைவர் சொன்ன மாதிரி சங்கத்துல உறுப்பினராயிருங்க. தப்பிக்கவே முடியாது நீங்க. ஆமா ஆமா, உங்க மக சம்பளம் கொடுக்குறது இல்லையோ, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அது பணம் எடுக்க முடியாம இருக்காது, இல்ல எடுத்துடலாம். ஓகே, இங்க நிறைய உண்மையை உடைச்சு விட்டாரு நம்ம தலைவர். நம்ம சூரியன்ஜியும் பந்தா கட்டியிருக்க இயக்குனரா இருக்காரு. ஆமா, நாங்கள் சேர்ந்துக்கு நல்லது. தலைவர் பார்வை பட்டுச்சு, விட மாட்டார் இனிமே. வந்து உதயகுமார் சார் வந்து ஒவ்வொரு படத்துக்கும், அது சின்ன சின்ன படங்களும் வந்துடுவார் ஆடியோ ரிலீஸுக்கு. நான் கூட வாழ்த்தத்தை வர நினச்சிக்கிட்டு இருந்தேன், இன்னைத்தான் தெரியுது. எங்கேயாவது கிளுகிழப்பா சீன் இருக்கும், யாராவது முத்தம் கொடுப்பாங்க. அது எத்தனை முத்தமும் எண்ணிக்கிட்டு இருக்கலாம், எங்கே கொடுக்குறாங்கன்னு உன்னிப்பா கவனிக்கலாம். சமீபத்தில் ரப்பர் பந்துன்னு படம் வந்து பெரிய ஹிட் ஆச்சு. குடும்பஸ்தனும் வந்து வெற்றியை அடைஞ்சிருக்கு.
லவர் பற்றி அவர் பார்த்துட்டாரு, குடும்பத்திலும் பார்த்துட்டாரு, ஆனால் ஃபயர் தான் ஞாபகத்துக்கு இருக்காரு. அப்போ எந்த நோக்கத்தில் படம் பார்க்குறாரு? ட்ரெயிலர் எத்தனை சீன் இருந்துச்சு, அந்த லவ் சீன் இருக்குல்ல, மெலோடி, அதில் ஒரு ஷாட்டை ரசிச்சிருக்காரா? எங்க அதை பற்றி பேசவே இல்லை. கழுத்துல முத்தம் கொடுக்குறான், உதட்டில் முத்தம் கொடுக்குறான், கன்னத்தில் முத்தம் கொடுக்குறான். அவரு ஹீரோ, அந்த படத்தை அவர் ஹீரோயின். எங்கன்னா கொடுக்கும் உங்களுக்கு என்னப்போ, உங்களுக்கே வயிறு எரியுது. டேரக்டர் இஷ்டப்படி அவருக்கு முத்தம் கொடுத்துருக்காரு. நானும் சொல்றேன், நீங்க அப்படி உங்களுக்கு ஆசைன்னா ஒரு படத்தை ஆரம்பிங்க. என்ன, நீங்களே ஹீரோ நடிங்க, ஒரு கதாநாயகியை புக் பண்ணுங்க. அண்ணா சொல்லிடுன்னு, அம்மா நான் முத்த காட்சியில் கமல்ஹாசனோட அதிகமாக நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணி யாரு ஏன் உங்களையும் கூப்பிடுறேன், நானே நடிச்சிட்டேன். அப்புறம் நாங்கள் இழிச்ச வேணாம், நாங்கள் படம் பண்ணி நாங்கள் டேரக்ட் பண்ணி இவர் ஹீரோ போட்டு முத்தம் கொடுப்பாரு, நாங்கள் ரசிக்கணுமா? அதில் அப்படி ஒரு சூழ்நிலை நாங்களே ஹீரோ ஆயிடுவோம். என்ன அது வர்றது நீங்கள் பேசுங்க படத்தை பற்றி. கடைசி வரைக்கும் டெஸ்ட்டும் டைட்டில் சொல்லவர், முத்தம் முத்தம் கிஸ்ஸு கிஸ்ஸு, அவன் கொள்றான், அவன் காதலிக்கிறான், அவன் காதலிக்கல சொன்னீங்களே தவிர டெக்ஸ்டர் விளக்கம் ஏதாவது சொன்னீங்களா? நான் சார் அவருக்கு டெக்ஸ்டர் 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 ஓகே சொல்லிட்டேன். இப்போ இந்த படத்தில் பாட வேண்டியது சினிமாட்டோகிராஃபி ரொம்ப பளிச்சுருச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து படத்தோட மியூசிக் ஸ்ரீநாத் விஜயன் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாரு. குறிப்பாக ஒரு இசையமைப்பாளருக்கு ரொம்ப ஒரு அழகு என்னென்னா, திறமை என்னென்னா, வரிகளை நம்ம காதுக்கு கேட்க வைக்கிறது. அதுதான் ஒரு இசையமைப்பாளோட நல்ல இசையமைப்பாளருக்கு அழகு. வரிகள் நம்மளுக்கு கேட்கணும். இது 2 பாட்டிலும் சரி, எல்லா வரிகளும் தெளிவாக நம்மளுக்கு